Hello Techies, this is Ramesh Kumar. I have 13 years of experience in IT industry. So I have worked with Java based technologies, Python and various frameworks I have used in my application. ஸோ மெயினாக இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா இப்போ ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனி டெக்னாலஜிஸ் ஜாவா பைத்தான் .NET என்ன டெக்னாலஜி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு டெக்னாலஜியில் 1+இயர்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ அப்படி உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. மெயினாக இந்த வீடியோ எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எங்களுடைய கம்பெனிஸில் வந்து நிறைய கிளைண்ட் கம்பெனி நாங்கள் டைப்பில் வச்சுருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் டெக்னாலஜிஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஆஸ் வெல் அஸ் கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அரௌண்ட் ஒரு 100 கிளைண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து டைப்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு நிறைய மார்க்கெட்ல இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் போர்ட்டலில் போனீங்க அப்படின்னா நிறைய லேக்ஸ் ஆஃப் ரெஸ்யூம்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு டெக்னாலஜி தெரியுற மாதிரி போட்டிருப்பாங்க. பட் அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறப்ப வந்து அவங்க ரெஸ்யூம்ல இருக்கிறது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதில் நிறைய பேருக்கு வந்து அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியாத மாதிரி போகும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. 1+இயர்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ஜாப் ட்ரை பண்றீங்க. வேற ஒரு கம்பெனில கரண்ட் கம்பெனில இருந்து வேற ஒரு கம்பெனிக்கு நீங்க மூவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. பட் உங்களால இன்டர்வியூ கிராக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதை பத்தின டிஸ்கஷன் தான் இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்க ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன தேவை அப்படின்னா கரண்டா மார்க்கெட்ல என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் நீட் இருக்கோ அந்த டெக்னாலஜி கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா நீங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்குலர் ஆர் ரியாக்ட் ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பேக் எண்டுக்கு வந்து ஜாவாவுடைய ஃபண்டமெண்டல்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஜாவாவுடைய ஃப்ரேம் ஒர்க் பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க் வந்து ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க். அதை வச்சு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கணும். ப்ளஸ் வெப் சர்வீசஸ் ஆர் மைக்ரோ சர்வீஸ் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக மேண்டேட்டரியாக தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து கிளவுட். ஸோ இதை பற்றின எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்குமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு கரண்ட் கம்பெனிலேருந்து அடுத்த கம்பெனிக்குள்ளே உங்க மூவ் ஆக முடியும். ஸோ இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்கணும், ஆல்ரெடி நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்கேன், அப்போ எதுக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ நீ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்று ஃப்ரண்ட் எண்டில் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா பேக் எண்டில் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் பேக் எண்ட்லேயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து வெறும் ஜாவா கோட் சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும், உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க்கே தேவைப்படாது உங்கள் ப்ராஜெக்ட்டில் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து ஸ்ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு சில ப்ராஜெக்ட்டில் ஸ்ப்ரிங் MVC யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தான் நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் தவிர தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக 100% தெரிஞ்சிருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கம்பெனிலேருந்து அடுத்த கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப நான் இது மட்டும் தான் ஒர்க் பண்ணேன், நான் இதை மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா யாரும் இன்டர்வியூ எடுக்கவே மாட்டாங்க உங்களை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த கம்பெனிக்கு நம்ம அட்டன் பண்ண போறோமோ அந்த கம்பெனியோடைய ஸ்கில் செட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, ஃப்ரண்ட் எண்ட் என்ன கேட்கறாங்க, பேக் எண்ட் என்ன கேட்கறாங்க, டேட்டாபேஸ் என்ன கேட்கறாங்க, கிளவுட் என்ன கிளவுட் உங்களுக்கு படிக்க சொல்றாங்க, என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் கிளவுட்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நான் வந்து 13 இயர்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ 13 இயர்ஸா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து நான் டெக்னிக்கல் ஆர்கிடெக்டா இருந்திருக்கேன். லாஸ்ட் கம்பெனி வந்து மேனேஜர் ரோலா இருந்திருக்கேன் 2 இயர்ஸா. ஸோ எனக்கு நாங்கள் எப்படி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கேண்டிடேட்டை நாங்கள் எப்படி புஷ் பண்ணோம்னா இப்போ நான் யூனிட் டெக்னாலஜிஸ் அப்படின்றது வந்து வி வில் டூ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஆஸ் வெல் அஸ் எங்ககிட்ட வந்து ஒரு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 டொமைன் தான் நாங்கள் மேஜராக பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து இப்போ நான் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு சொன்னது வந்து நம்ம ஆல்ரெடி யாருக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ நான் ஐடிலேருந்து ஐடிக்கு மூவ் ஆகுறவங்களுக்கு, இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இந்த 1+இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாகவே ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஐடிக்குள்ள வேற கம்பெனி புஷ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய கைட் பண்ணுறோம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ மெயினாக நம்மளோட டார்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ 1+இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், 1+இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க எங்களை அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் தான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க ரெஸ்யூம் வச்சு உங்க எவாலுவேட் பண்ணுவோம். உங்களுக்கு உண்மையாவே நீங்க போட்டிருக்கிற ரெஸ்யூம்ல இருக்கிற டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கீ ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஐடியா இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு எவாலுவேட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் கம்பெனி எங்களோட கிளைண்ட் கம்பெனிக்கு புஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இன்கேஸ் இப்போ நான் வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்குக்கும் உங்களோட ரெஸ்யூமுக்கும் மேட்ச் ஆகாம இருக்கு அப்படின்னா அந்த ட்ரைனிங்கை நாங்களே உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க எந்த சிங்கிள் ருபி கூட நீங்க பே பண்ண தேவையில்லை. உங்களை எவாலுவேட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்படுற ட்ரைனிங்கை நம்மளே ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நான் கிளைண்ட்டுக்கு புஷ் பண்ண போறேன். என்னோட டார்கெட் வந்து என் கிளைண்ட்டுக்கு தேவைப்படுற ரெஸ்யூம், என் கிளைண்ட்டுக்கு தேவைப்படுற கேண்டிடேட்ஸை நான் ஃபில் பண்ணணும். அந்த பர்பஸ்க்காக தான் இந்த சினாரியோ நான் கொண்டு வர போறேன். அதனால ஆல்ரெடி உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எங்க அப்ரோச் பண்ணுங்க. ஸோ ஃப்ரீ கன்சல்டேஷன் தான்.
ஜஸ்ட் உங்களுடைய ரெஸ்யூம் எவாலுவேட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டெக்னிக்கல் ஸ்கில் மெயினாக தேவை. இப்போ ஒரு ஒரு சில பேர் வந்து ஜாவா மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் தேவை. ஃப்ரேம் ஒர்க் வச்சு தான் நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே புஷ் பண்ண முடியும். அதே மாதிரி நான் ஃப்ரேம் ஒர்க் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜாவா ஃபண்டமெண்டல் எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை அப்படின்னாலும் நம்மளால அடுத்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போக முடியாது. ஸோ மேண்டேட்டரியா ஒரு கம்பெனிக்குள்ள மூவ் ஆகணும் அப்படின்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க், ஒரு மைக்ரோ சர்வீஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் ஒன்று டெவலப் பண்ணிட்டு ப்ளஸ் டேட்டா பேஸ், இது மூணுமே இந்த 3 லேயருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் இன்டர்வியூக்கு புஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க எந்த ட்ரைனிங்க்கு எந்த ஃபீஸுமே நீங்க பே பண்ண தேவையில்ல. கன்சல்டேஷனும் ஃப்ரீ தான். நீங்க டைரக்டா அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஃபுல் ஃபிளெஜ்ஜா உங்களுக்கு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளைண்ட்ஸ்க்கு புஷ் பண்ணுவோம். என்னுடைய டார்கெட் என்ன அப்படின்னா ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸோ இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியான சேலரி வாங்கிட்டு இருப்பீங்க. நம்ம என்ன நினைச்சுப்போம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே நமக்கு ஆல்ரெடி 3 lakhs தராங்க இல்ல 4 lakhs தராங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் இப்போ ஃப்ரெஷர்ஸே 7 lakhs மேல வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாங்குற சேலரியில இருந்து நம்ம எவ்வளவு சேலரி ஹைக் கேட்கணும் அப்படின்ற ஐடியாவே உங்களுக்கு இல்லாம நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு 1+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து டைரக்டா அப்ரோச் பண்ணுங்க. உங்க ரெஸ்யூமை ப்ராப்பரா பில்ட் பண்ணி என்னென்ன ஸ்கில் செட்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கம்பெனிக்குள்ள புஷ் பண்ண முடியும். என்னென்ன ஸ்கில் செட்லாம் இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ப்ளஸ் நம்ம அந்த ரெஸ்யூம் பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ப்ளஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ற வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். எதுக்குமே நீங்க ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல. கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீ தான். நீங்க டைரக்டா வந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கைடன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கொடுத்துருவோம். ஸோ மெயினா இதோடைய ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னா நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, வேரியஸ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களை வந்து பிளேஸ் பண்ண போறேன். உங்க உங்க ரெஸ்யூம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்க அவங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு உங்களை ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க கிட்ட நான் இன்டர்வியூ அனுப்ப போறேன்னு வச்சுக்கோங்க. இதுல நிறைய பேர் டவுட் வரும் வந்து பேரோல் கம்பெனி மாதிரியா இல்ல இவங்களுக்கு ஏதாவது நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. நீங்க என்னோட பேரோல்ல போக மாட்டீங்க. டைரக்டா நீங்க வந்து அவங்களோட பேரோல்ல தான் போறீங்க. இந்த ரெஸ்யூம் ப்ராசஸை மட்டும் தான் நான் இனிஷியேட் பண்ண போறேன். இந்த ரெஸ்யூம் ப்ராசஸ் வச்சு உங்களுக்கு அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் மட்டும் என் கிளைண்ட்டுக்கு தேவைப்படுற ரெஸ்யூம்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அவங்ககிட்ட கொடுக்குற ப்ராசஸ் மட்டும் தான் பண்ண போறேன். டைரக்ட் பேரோல் தான். கம்ப்ளீட்டா இந்த ப்ராசஸ் முடிச்ச பின்னாடி உங்களுக்கு ரெஸ்யூம் பில்ட் பண்ணிடுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்க ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 3 lakhs வாங்கிட்டு இருக்கீங்க. அடுத்த கம்பெனி மூவ் ஆகிறப்போ ஒரு 8 lakhs ஆர் 9 lakhs நீங்க பிளேஸ் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கம்பெனிக்கு போறப்ப என்னோட பேரோல்லே போக மாட்டீங்க. டைரக்டா அவங்களோட பேரோல்ல தான் போவீங்க. ஸோ நீங்க கம்பெனி ஜாயின் பண்ணிட்டு 3 months ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டோட்டலா வாங்குற சிடிசில இருந்து கரண்டா ஒரு சிடிசி வாங்கியிருப்பீங்களா அதுல இருந்து ஒரு 10% மட்டும் எனக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு டைரக்டா வந்தீங்க அப்படின்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன அப்படின்ட்டு. ஸோ இதோட மெயின் சம்மரி ஆஃப் த வீடியோ என்ன அப்படின்னா ஆல்ரெடி நீங்க ஒரு ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 1+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு கம்பெனி இருந்து இன்னொரு கம்பெனிக்கு கெரியர் growthக்காக ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. பட் உங்களால வந்து வேற கம்பெனிக்கு போறப்ப இன்டர்வியூ கிராக் பண்ண முடியல. ஸோ கரண்டா இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்கில் செட்டை வந்து நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியல. அதை படிச்சுட்டு போகணும் அப்படின்னாலும் நம்மளால ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு காட்ட முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இன்டர்வியூ புஷ் பண்ணுவோம். நானே என்னோட நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அந்த கிளைண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுவேன். என்னுடைய பேரோல்ல நீங்க போக மாட்டீங்க. டைரக்ட் பேரோல்ல தான் நீங்க உள்ள போறீங்க. இதுக்கு எந்த கன்சல்டேஷன் ஃபீஸும் கிடையாது, எந்த கோர்ஸ் ஃபீஸும் கிடையாது. கம்ப்ளீட் ட்ரைனிங் ஃப்ரீ தான். உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு நீங்க ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் ஆன பின்னாடி நீங்க வாங்குற சிடிசில இருந்து 10% ஆஃப் பேமெண்ட் மட்டும் எனக்கு வந்து 3 months நீங்க சேலரி வாங்கி பே பண்ணா போதும். ஸோ அதான் நம்மளோட ப்ராசஸ். ஸோ இதை பத்தின கிளியர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டைரக்டா வந்து அப்ரோச் பண்ணுங்க. எங்க ஆஃபீஸ் வந்து 9 branchesல இருக்கு. மெயின் பிரான்ச் வந்து சென்னையில இருக்கு. நீங்க எந்த இடத்துல வந்தாலும் விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா கன்சல்டேஷன் ஃப்ரீயா தான் இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ.